ஓம் சாந்தி. ஜனவரி 24, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது தந்தையே உங்களுக்கு பொறுப்பாளர். தந்தையின் வழிகாட்டல்: நடந்தும் உலாவித் திரியும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள். கேள்வி: சிறந்த நற்குணங்களை உடைய குழந்தைகளின் பிரதான அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்கள் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற மிக சிறந்த சேவையை செய்கிறார்கள். அவர்கள் முட்களைப் போன்று எவரையும் குத்துவதில்லை. அவர்கள் என்றுமே தம்மிடையே சண்டை போடுவதில்லை. அவர்கள் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்றால் அவர்களை முட்களைப் போல் குத்துவது போன்றதாகும். பாடல்: காலம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இந்த பாடலின் கருத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். வரிசை கிரமம் என கூறப்படுகிறது. ஏனெனில் சிலருக்கு முதற்தரமான புரிந்துணர்வும், சிலருக்கு இரண்டாம் தரம், மற்றோருக்கு மூன்றாம் தர புரிந்துணர்வும் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குரிய முறையில் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் உங்கள் சொந்த தனிப்பட்ட நம்பிக்கை உள்ளது. தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். சிவ் பாபா இவர் மூலம் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என்றே எப்பொழுதும் கருதுங்கள். அரை கல்பமாக நீங்கள் அசுர வழிகாட்டல்களையே பின்பற்றி வருகின்றீர்கள். இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதனால் உங்களுடைய படகு அக்கறைக்கு செல்லும் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். இந்த வழிகாட்டல்கள் கடவுளிடமிருந்து அல்ல, ஒரு மனிதரிடமிருந்தே கிடைக்கிறது என்று நீங்கள் கருதினால் நீங்கள் குழப்பமடைவீர்கள். தந்தை கூறுகின்றார், எனது வழிகாட்டல்களை பின்பற்றினால் நான் உங்களுக்கு பொறுப்பாவேன். இவரின் மூலமாக செய்யப்படும் செயல்களுக்கு நானே பொறுப்பாவேன். நான் அதனை சரியாக்குவேன். எனது வழிகாட்டல்களை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். மிக சரியாக நினைவு செய்பவர்களே எனது வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றார்கள். இவை கடவுளின் வழிகாட்டல்கள் என்பதை ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றினால் நீங்கள் ஒரு பொழுதும் இழப்பை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். நம்பிக்கை கொண்டிருப்பதனால் வெற்றி கிடைக்கும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத பல குழந்தைகள் உள்ளனர். சிறிதளவு ஞானத்தை கொண்டிருப்பதனால் அவர்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் சிறிதளவு யோகமே உள்ளது. ஞானம் என்றால் வரலாற்றையும் புவியியலையும் தெரிந்து கொள்வதாகும். இது மிகவும் இலகுவானது. இங்குள்ள மக்கள் அதிகளவில் விஞ்ஞானத்தை கற்கின்றார்கள். இந்த கல்வி மிகவும் இலகுவானது. யோகத்திற்கே முயற்சி தேவை. யோகம் செய்யும் பொழுது நல்ல போதை கொண்டிருந்ததாக எவராவது பாபாவிடம் கூறினால் பாபா அவரை நம்ப மாட்டார். பாபா ஒவ்வொருவருடைய செயல்களையும் பார்க்கின்றார். தந்தையை நினைவு செய்கின்றவர்களே மிகவும் அன்பானவர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நினைவு செய்யாத போது நீங்கள் பிழையான செயல்களை செய்கின்றீர்கள். இரவுக்கும் பகலுக்கும் இடையேயான வேறுபாடு உள்ளது. இப்பொழுது உங்களால் ஏணி படத்தை மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். தற்பொழுது இது ஒரு முட்காடு, அது ஒரு பூந்தோட்டம். பாரதம் ஒரு பூந்தோட்டமாக இருந்ததென்று நீங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். காட்டு மிருகங்கள் எப்பொழுதாவது பூந்தோட்டத்தில் வாழ்வதுண்டா? தேவர்களே அங்கு வாழ்கின்றார்கள். தந்தையே அதி உயர்வான அதிகாரியாவார். அதன் பின்னர் மனித குலத்தின் தந்தையான பிரம்மாவும் அதி உயர்வான அதிகாரியாவார். இந்த தாதாவும் அதி உயர்வான அதிகாரியாவார். சிவனும் உள்ளார். மனித குல தந்தையான பிரம்மாவும் உள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். உங்களுடைய ஷரீர வடிவில் நீங்கள் சகோதர சகோதரிகள், அதாவது மனித குல தந்தையான பிரம்மாவின் குழந்தைகள். அவர் அனைவரதும் முப்பாட்டனார் ஆவார். அத்தகைய அதி உயர்வான அதிகாரிக்கு ஒரு கட்டடம் தேவைப்படுகிறது. இவ்வாறாக எழுதி இது எவரது புத்தியினாவது தொடுகின்றதா என பாருங்கள்.
சிவ் பாபாவும் மனிதகுல தந்தையான பிரம்மாவும் உள்ளனர். ஆத்மாக்கள் அனைவரது தந்தையும் மனிதர்கள் அனைவரது தந்தையும் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த கருத்தாகும். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் அதனை முற்றிலுமாக விளங்கப்படுத்துவதில்லை. இதனை நீங்கள் மறக்கின்றீர்கள். ஏனெனில் இந்த ஞானம் உள்ளது என்ற அகங்காரத்தை நீங்கள் வளர்த்து கொள்கின்றீர்கள். அது நீங்கள் பாப்தாதாவையும் வெல்வதற்கு முயற்சிப்பது போன்றதாகும். இந்த தாதா கூறுகின்றார், ஓகே, நான் கூறுவதை நீங்கள் கேட்காமல் இருந்திருந்தால் சிவ் பாபாவை விளங்கப்படுத்துகின்றார் என்றும் நீங்கள் அவரின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள். இதனை செய்யுங்கள், அதனை செய்யுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்டல்களை கடவுளே நேரடியாக கொடுக்கின்றார். அவரே பொறுப்பாவார். கடவுளால் கொடுக்கப்படும் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். இவர் கடவுள் அல்ல. நீங்கள் கடவுளிடமிருந்தே கற்க வேண்டும். கடவுளே உங்களுக்கு வழிகாட்டல்களை சதா கொடுக்கின்றார் என்றே நினைவு செய்யுங்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் பாரத மக்களே. அனைவரும் மனிதர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சிவாலயத்தில் வாழ்ந்ததாலேயே அனைவரும் அவர்களுக்கு நமஸ்தே கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் முழுவதுமாக விளங்கப்படுத்துவதில்லை. பலர் தங்களுடைய ஞானத்தை குறித்து அகங்காரம் கொள்கிறார்கள். பலரிடம் குறைபாடுகள் உள்ளன. நீங்கள் முழுமையான யோகத்தை கொண்டிருந்தால் மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். உலக அதிபதி ஆகுவதென்பது உங்களுடைய சித்தி வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. மாயை எவ்வாறு சில குழந்தைகளின் மூக்கில் பிடித்து அவர்களை சாக்கடையில் வீசுவதை பாபா பார்க்கின்றார். நீங்கள் சந்தோஷத்துடனும் மலர்ந்த முகத்துடனும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் உள்ளது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும். இதனை மறந்துவிடும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்தின் சதவிகிதம் உயராது. சிலர் தங்களால் வெளியே இருக்கும்போது பாபாவை நினைவு செய்ய முடியாதிருப்பதால் வழிநடத்தப்பட்ட தியானம் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காததால் பாபா சில நேரங்களில் நீங்கள் பின்பற்றுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நிரலை அனுப்புகின்றார். இருப்பினும் நீங்கள் நினைவு செய்வதற்காக அமர்வதில்லை. அவர்களுடைய புத்தி தொடர்ந்தும் அங்கும் இங்கும் அலைகிறது. பாபா தனது சொந்த உதாரணத்தை கொடுக்கின்றார். அவர் நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்ததால் அவர் எங்கு சென்றாலும் நாராயணனின் படம் ஒன்றை தன்னுடன் வைத்திருந்தார். இருப்பினும் வழிபாடு செய்யும் பொழுது அவரின் புத்தி அலைந்து திரியும். அவ்வாறே இங்கும் நடக்கிறது. தந்தை கூறுகின்றார், நடக்கும் போதும் உலாவித் திரியும் பொழுதும் நீங்கள் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் உங்களில் பலர் உங்களுக்காக ஒரு சகோதரி குறிப்பாக தியானத்தை வழிநடத்த வேண்டும் என்றே விரும்புகின்றீர்கள். குறிப்பாக தியானம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கான அவசியமே இல்லை. பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், நினைவில் நிலைத்திருங்கள். யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது சில குழந்தைகள் டிரான்ஸில் சென்று விடுகிறார்கள். அவர்களால் ஞானத்தை நினைவு செய்யவோ அல்லது யோகம் செய்யவோ முடியாதிருப்பதுடன் தூங்கி விழவும் ஆரம்பிக்கிறார்கள். பலருக்கு அவ்வாறு செய்யும் பழக்கம் உள்ளது. அந்த அமைதி தற்காலிகமானது. அவர்கள் நாள் முழுவதும் அமைதியின்றி இருக்கிறார்கள் என்பதே அதன் அர்த்தம். நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் எவ்வாறு உங்களுடைய பாவ சுமைகள் நீக்கப்படும்? அது அரை கல்பத்திற்கான சுமையாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதற்கு பெரும் முயற்சி தேவை. இன்னென்ன நேரத்தில் தாங்கள் நினைவில் இருந்ததாக கூறி பல குழந்தைகள் பாபாவிற்கு எழுதினாலும் அவர்களால் அந்த அளவு நீண்ட நேரத்திற்கு நினைவில் இருக்க முடியாது. அவர்கள் உண்மையில் அட்டவணையை புரிந்து கொள்வதில்லை. பாபாவே எல்லையற்ற தந்தையாவார். அவரே தூய்மையாக்குபவர். ஆகவே நீங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படியும் நீங்கள் சிவ் பாபாவிற்கு உரியவர் தானே என்று நீங்கள் எண்ணக்கூடாது. எவ்வாறாயினும் இவ்வாறு தாங்கள் சிவ் பாபாவிற்கு உரியவர்கள் என்று எண்ணுகின்ற குழந்தைகள் பலர் இருக்கின்றார்கள்.
ஆனால் அவர்கள் ஒருபொழுதும் அவரை நினைவு செய்வதில்லை. அவர்கள் அவரை நினைவு செய்திருந்தால் அவர்கள் முதலாவது இலக்கத்தவராக ஆகியிருப்பார்கள். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு மிக சிறந்த புத்தி தேவை. நாங்கள் பாரதத்தை புகழ்கின்றோம். புதிய உலகில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது அது கலியுகமான பழைய உலகம். அதுவோ சந்தோஷ தாமம், ஆனால் இதுவோ துன்ப பூமி. பாரதம் சத்திய யுகமாக இருந்தபோது அது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், அது அவர்களின் ராஜ்யமாக இருந்ததென்பதை எப்படி நாங்கள் நம்புவது? இந்த ஞானம் அற்புதமானது. ஒவ்வொருவருடைய பாக்கியத்திலும் என்னென்ன உள்ளது என்பதும் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன முயற்சியை செய்கின்றீர்கள் என்றும் தெளிவாக புலப்படுகிறது. அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து உங்களால் கூற முடியும். எவ்வாறாயினும் உண்மையில் சத்திய யுகத்திலும் கலியுகத்திலும் நீங்கள் மனிதர்களே. எனவே மக்கள் ஏன் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று வீழ்ந்து வணங்குகிறார்கள்? அவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எவராவது மரணித்தால் இன்னார் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அதனை புரிந்து கொள்வதே இல்லை. இந்நேரத்தில் அனைவரும் நரகத்தில் வசிப்பவர்கள். அனைவரும் இங்கு நிச்சயமாக மறுபிறவி எடுக்கிறார்கள். பாபா தொடர்ந்து அனைவருடைய நடத்தையையும் பார்க்கின்றார். உங்களில் சிலரோடு பாபா மிகவும் சாதாரணமாகவே பேச வேண்டியுள்ளது. அவர் உங்களை பராமரிக்க வேண்டும். தந்தை சகலத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இது சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் ஏன் பெரிய முட்களாக ஆகின்றீர்கள்? ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிப்பதால் நீங்கள் முட்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் அந்த பழக்கத்தை கைவிடுவதில்லை. தோட்டக்காரரான தந்தை இப்பொழுது பூந்தோட்டம் ஒன்றை உருவாக்குகின்றார். அவர் தொடர்ந்து உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகின்றார். அது அவரின் பணியாகும். முள்ளாக இருக்கும் ஒருவர் எப்படி பிறரை மலர்களாக மாற்ற முடியும்? கண்காட்சிகளுக்கு யாரை அனுப்புவது என்பதில் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல தெய்வீக குணங்களையுடைய குழந்தைகளே முட்களை மலர்களாக மாற்றுகின்ற சிறந்த சேவையை செய்கிறார்கள். அவர்கள் முட்களை போன்று எவரையும் குத்துவதில்லை. அதாவது அவர்கள் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. அவர்கள் ஒருபொழுதும் தங்களுக்கிடையே சண்டை போடுவதில்லை. குழந்தைகளான நீங்கள் மிக சரியாக விளங்கப்படுத்த வேண்டும். இதில் எவரையும் அவதூறு செய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. சிவஜெயந்தி வர இருப்பதனால் நீங்கள் பல கண்காட்சிகளை நடத்த வேண்டும். நீங்கள் சிறு கண்காட்சிகளை நடத்தியும் விளங்கப்படுத்தலாம். ஒரு வினாடியில் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் ஆகுங்கள். அதாவது தூய்மையற்ற சீரழிந்தவர்களில் இருந்து தூய்மையானவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் ஆகுங்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுங்கள். அவர்கள் ஜீவன் முக்தி என்பதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவரும் தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தியை பெறுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்களும் நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்திற்குள் வருவதில்லை. அனைவரும் தங்களுக்கு சொந்த பிரிவிற்குள் திரும்புவார்கள். பின்னர் அவர்கள் தங்களுக்குரிய நேரத்தில் தங்களுடைய சமயங்களை ஸ்தாபிப்பதற்காக கீழே இறங்குவார்கள். இது விருட்சத்தின் படத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. சத்குருவை தவிர வேறு எவராலும் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்க முடியாது. எவ்வாறாயினும் உங்களுக்கு பக்தியை கற்பிப்பதற்கு பல குருமார்கள் இருக்கிறார்கள். எந்த மனித குருவினாலும் சத்கதியை அருள முடியாது. விளங்கப்படுத்துவதற்கான விவேகமே உங்களுக்கு தேவை. இதில் நீங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த நாடகம் மிக அற்புதமாக நடிக்கப்படுகிறது. உங்களில் மிக சிலரே இதனால் போதையுற்று இருக்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். இரவு வகுப்பு
18 மார்ச் 1968. உண்மையில் நீங்கள் சமய நூல்களை பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை. நினைவு செய்வதும் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை புரிந்து கொள்வதுமே பிரதான விஷயம். நீங்கள் பூலோக ஆட்சியாளர்கள் ஆக வேண்டும். இச்சக்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வினாடியில் நீங்கள் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள் என்று இந்நேரத்தை குறித்தே நினைவு கூறப்படுகிறது. பக்தி அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றது என்பதும் அப்பொழுது இந்த ஞானம் சிறிதளவு கூட இருக்காது என்பதுமே குழந்தைகளாகிய உங்களுக்கான அற்புதமாகும். தந்தையிடம் மட்டுமே இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் அதனை தந்தையிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்தை அசாதாரணமானவர். இதனாலேயே மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுகின்றனர். அந்த ஆசிரியர்கள் இதனை கூற மாட்டார்கள். இவர் கூறுகின்றார், நானே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவேன். எனவே இதனை கேட்கும் பொழுது மக்கள் அதிசயிக்கின்றார்கள். பாரதம் தாய்நாடு என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அம்பாளின் இறை அன்னையின் பெயர் மிகவும் பிரபல்யம் மிக்கது. அவர்கள் பல விழாக்களை அம்பாளுக்கு நடத்துகிறார்கள். அம்பாள் என்ற வார்த்தை இனிமையானது. சிறு குழந்தைகள் தங்களுடைய தாயை பெருமளவு நேசிக்கிறார்கள். ஏனெனில் அவர் அவர்களுக்கு உணவூட்டி அருந்தச் செய்து அவர்களை பராமரிக்கின்றார். எவ்வாறாயினும் அம்பாளின் தந்தையும் இருக்க வேண்டும். இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கென ஒரு கணவர் இல்லை. இது புதியதொன்று. பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக குழந்தைகளை தத்தெடுப்பார். தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். அம்பாளுக்கு பல்வேறு மேலாக்கள் இடம்பெற்று அவர் வழிபடப்படுகின்றார். ஏனெனில் அந்த குழந்தை மம்மா பெருமளவு சேவை செய்துள்ளார். மம்மா எண்ணற்ற மக்களுக்கு கற்பித்துள்ளதை போல் வேறு எவராலும் அத்தனை குழந்தைகளுக்கு கற்பிக்க முடியாது. மம்மா மிகவும் பிரபல்யமானவர். பல்வேறு மேலாக்கள் நடைபெறுகின்றன. தந்தையே வந்து ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ரகசியங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளான நீங்களும் தந்தையின் வீட்டை அறிவீர்கள். உங்களுக்கு தந்தையின் மீதும் வீட்டின் மீதும் அன்பு உள்ளது. இந்நேரத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இக்கல்வியின் மூலம் அதிக அளவு வருமானம் சம்பாதிக்கப்படுகிறது. எனவே சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் சாதாரணமானவர். தந்தை வந்து இந்த ஞானத்தை பேசுவதை உலகம் அறியாது. தந்தை மட்டுமே வந்து குழந்தைகளான உங்களுக்கு இந்த புதிய விஷயங்களை அனைத்தையும் கூறுகின்றார். புதிய உலகம் எல்லையற்ற கல்வி மூலம் உருவாக்கப்படுகிறது. பழைய உலகில் விருப்பமின்மை உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் இந்த ஞானத்தின் சந்தோஷம் உள்ளது. நீங்கள் தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். அனைவரிடமும் தந்தை கூறுவார், குழந்தைகளே, உங்களுக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் என்னும் ஆஸ்தியை கொடுப்பதற்கு நான் வந்துவிட்டேன். எனவே நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்? நானே உங்கள் எல்லையற்ற தந்தை. உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு நான் வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற மாட்டீர்களா? இல்லாதுவிட்டால் பேரிழப்பு ஏற்படும். இது ஓர் எல்லையற்ற இழப்பு. நீங்கள் தந்தையின் கரத்தை நீக்கிச் சென்றால் உங்கள் வருமானத்தில் இழப்பு இருக்கும். அச்சா. இரவு வணக்கம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாரம் 1. ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அதி அன்பானவர்கள் ஆகுங்கள். நடக்கும் போதும் உலாவித் திரியும் போதும் செயல்கள் செய்யும் போதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து சந்தோஷமாகவும் முக மலர்ச்சியுடனும் இருங்கள். 2. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அகங்காரம் உடையவர்கள், அதாவது ஷரீர உணர்வின் போதை உடையவர்கள் ஆகாதீர்கள். தீய செயல்களை செய்யாதீர்கள். குழப்பம் அடையாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சாதாரண செயல்களை செய்யும் பொழுதும் சதா லேசாகவும் ஒளியாகவும் இருப்பதுடன் ஓர் உயர் ஸ்திதியில் ஸ்திரமாகவும் இருப்பீர்களாக.
தந்தை ஒரு சாதாரண சரீரத்தை எடுத்து உங்களைப் போன்றே பேசி உலாவி திரிகின்றார். எனவே செயல்கள் சாதாரணமாக இருந்தாலும் அவரது ஸ்திதி உயர்வாக இருந்தன. அதேபோல் குழந்தைகளான உங்களின் ஸ்திதியின் உயர்வாக இருக்க வேண்டும். சாதாரண செயல்களை செய்யும் பொழுதும் லேசாகவும் ஒளியாகவும் இருந்து ஓர் உயர்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் மேன்மையான செயல்களை செய்யும் பொருட்டு அவதரித்துள்ள ஓர் அவதாரம். சாதாரணமான செயல்கள் பின்னர் அலௌகிகமான செயல்களாக மாற்றமடைகின்றன. ஸ்லோகம்: தங்கள் பார்வையையும் மனோபாவத்தையும் ஆத்ம உணர்வுடையதாக ஆக்குபவர்களாலேயே இலகுவாக தூய்மையை கிரகிக்க முடியும். உங்கள் சக்தி வாய்ந்த மனதால் சாக்காஷ் கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். உங்கள் மனம் மூலம் சேவை செய்வதில் உங்களை மும்முரமாக வைத்திருக்கும் அளவிற்கு மேலும் அதிகமாக இலகுவில் மாயையை வெற்றி கொண்டவர் ஆகுவீர்கள். இதனை உங்களுக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் மூலம் பிறரையும் மாற்றுகின்ற சேவையையும் செய்யுங்கள். இந்த ஞானம், அன்பு, யோகத்தின் மூலம் அந்த தூய உணர்வுகளின் சமநிலை இருக்கட்டும். நீங்கள் நன்மை அளிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது எல்லையற்ற உலக உபகாரிகளாக ஆகுங்கள். ஓம் சாந்தி.